பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு ரொம்பவே ஹை வெயிட்டேஜ் அண்ட் கான்செப்டும் நல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சாப்டரை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம், which is Biomolecules. ஓகே, ஸோ இந்த ஒரு சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோ அப்படின்னா லைஃப், molecule அப்படின்னா it is the fundamental aspect that makes up all matter இல்லையா. ஸோ இப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன வித்தியாசமான அணுக்கள் இருக்குது, என்ன வித்தியாசமான மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம பயோ மாலிக்யூல்ஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட Xylem தமிழ் 11th and 12 CBSE கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் எல்லா சோஷியல் ஹேண்டில்ஸையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ ஆரம்பித்து நீங்கள் உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் நான் உங்களோடையே ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ அதனால் டெஃபினட்டாக டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ட்ராவல் வித் அஸ். ஓகே, அண்ட் நீங்கள் 12th இப்போ தான் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவே நம்ம Xylemல இருந்து தளபதி ஆன்லைன் கோர்ஸ் இஸ் தேர் பசங்களா. ஸோ இந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஒரு என்டையர் வருஷத்துக்கே இஸ் ஒன்லி 16,499. அண்ட் இந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக Xylem ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான டிஸ்கவுண்ட்டோடு இருக்குது. ஸோ இதை தவற விடாமல் கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இதுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ ஈஸிலி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் ஒரே விதமான கெமிக்கல்ஸ் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபண்டமெண்டலாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற அணுக்கள் தான் வந்து நம்மளோட லிவிங் அண்ட் நான் லிவிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ ஒரு நான் லிவிங்கான மெட்டீரியலில் வந்து இல்லாத அப்படி என்ன மாலிக்யூல்ஸ் லிவிங் பீயிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா these are basically நம்ம கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம் இல்லையா, ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, carbon and its derivatives. So எல்லா carbon compounds that are there in நம்ம living system make us a very ஸ்பெஷலான ஒரு ஆர்கானிசம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நான் லிவிங் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓகே, நான் லிவிங்கான மெட்டீரியலில் நீங்கள் பார்க்க முடியாது. இதே இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸில் இந்த மாதிரி ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் மேம் இருக்கா, கார்பன் கம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதோட சேர்ந்த ஒரு சில இன்ஆர்கானிக்கான எலிமெண்ட்ஸ் அண்ட் கம்பவுண்ட்ஸும் டுகெதர் தான் வந்து நம்மளோட இந்த ஒரு ஃபுல் லிவிங் சிஸ்டமை வந்து நிலநாட்டி வைக்கிது. ஓகே, ஸோ இந்த ஒரு டேபிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளோட எர்த்ஸ் க்ரஸ்ட் இருக்குல்ல, நேச்சுரலாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கும் நம்மளோட லிவிங் சிஸ்டமில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கும் அப்படி ஒன்றும் புதுசாக ஏதோ ஒரு மேஜிக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஃபண்டமெண்டலாக அதே ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே வந்து பூமியில் இருக்கிறதே தான் நம்மள்ட்டையும் இருக்குது. ஆனால் காம்பசிஷன் வேறவா இருக்குது. தட் இஸ் ஹவ் அ லிவிங் பீயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நான் லிவிங் பீயிங். ஒரு ஜஸ்ட் ஒரு பூமியோட கிரஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபண்டமெண்டலி இந்த ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது நமக்கு இருக்கிறதுலையே ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மிச்சதெல்லாம் வந்து பூமியில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஹியூமன் பாடியில் இருக்காது. இதே பூமியில் வந்து சிலிக்கான், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் வந்து நல்லாவே கூட இருக்கும் கம்பேர்ட் டு த ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடியில் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கக்கூடிய சிலிக்கான் எல்லாம் பூமியில் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் வித்தியாசங்கள் தான் இருக்கேன்னு ஒழிய எந்த ஒரு புது மாலிக்யூலும் வந்து நமக்குள்ள முளைச்சிடல. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் அவர் லிவிங் பீயிங்ஸோட காம்போசிஷன். ஸோ இதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்ல, we have to do an analysis to find out what exactly is there in these living cells. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எப்படி அது இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு சில ப்ராசஸஸ் வழியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெக்னிக் வந்து என்ன, நம்ம இந்த காம்பவுண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது பியூரிட்டியை எடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற குவாலிட்டி செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அனாலிட்டிக்கலாக வந்து மாலிகுலர் ஃபார்முலா, அதோட ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டிஷ்யூவை எடுத்து அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்டா என்ன ஆயிரும், எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறமா அதை அப்படியே எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆர்கானிக் கம்பவுண்டை நம்ம எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக அது இவாபரேட் ஆகிடும். ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே
அப்போ பாக்கி இருக்கிற அந்த சாம்பல் அந்த ஆஷ்ல வந்து கண்டிப்பாக நம்மளோட எல்லா விதமான இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் இன்ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் என்னெல்லாம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இன்ஆர்கானிக் கம்பவுண்ட்லேயே சல்ஃபேட்ஸ் இருக்குது, ஃபாஸ்ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு எலிமெண்டல் அனாலிசிஸோ இல்லை காம்பவுண்ட் அனாலிசிஸோ வச்சு ஓகே இப்படி தான் வந்து ஒரு லிவிங் சிஸ்டம் இருக்குது, இந்த லிவிங் சிஸ்டம் அதனால தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் நம்ம லிவிங் டிஷ்யூவில் இருக்கிற ஃபண்டமெண்டல் இன்ஆர்கானிக்கான கான்ஸ்டிட்யூன்ஸ், கண்டிப்பாக சோடியம் இருக்குது. சோடியம் பொட்டாசியம் தான் நம்மளோட அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது இல்லையா. தென் வி ஹேவ் கால்சியம் in our bones. Okay, then magnesium ரொம்ப important. தண்ணி, of course தண்ணி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் our living system இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்மளோட பாடியில் இருக்குது. ஸோ நீங்கள் 12th இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரிமைண்டர் பசங்களா. கண்டிப்பாக நம்மளோட தளபதி பேட்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம தளபதி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கோப் அப் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும். ஓகே, நவ் இந்த ஒரு ஆர்கானிக் கம்பவுண்டுன்னு நான் சொன்னேன்ல, நவ் இன்ஆர்கானிக்கில் இந்த சால்ட்ஸ் இந்த அயன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆர்கானிக்காக இருக்கிறப்ப நம்ம அதில் வந்து பார்க்கணும்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்குறப்ப நமக்கு அமைனோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட் பேஸஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து தான் இந்த ஒரு சாப்டரில் நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது, வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பசங்களா. சரியா? ஸோ நவ் வென் யூ லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், அமைனோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஓகே, ஐ மீன் வி வில் ஸ்டடி இட் லேட்டர் இந்த சாப்டர். பட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது என்னது, ஆர் த ப்ரோட்டீன்ஸ். அப்போ அந்த ப்ரோட்டீன் what is it made up of அப்படின்னு கேட்டால் it is made up of amino acids. ஓகே, ஸோ இந்த ஒரு அமைனோ ஆசிட் ஆக்சுவலாக கெமிக்கலாக என்ன ஒரு ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் வில் லுக் லைக் திஸ். ஓகே, ஒரு பக்கம் ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு அமைனோ குரூப் இருக்கும், ஒரு ஹைட்ரோஜன் இருக்கும், அண்ட் தென் இது வந்து ஒரு வேரியபிளான குரூப். ஸோ இந்த வேரியபிளான குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அமைனோ ஆசிடுக்குமே இந்த 1, 2 and 3 வந்து இஸ் த சேம். அந்த 4ஆவதாக இருக்கிற இந்த ஆர் குரூப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எத்தனை விதமான ஆர் குரூப்ஸ் இருக்குங்கிறத வச்சு நம்மக்கிட்ட 20 விதமான அமைனோ ஆசிட் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸில் பார்க்கலாம். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு அமைனோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கிற அந்த மெயின் கார்பன் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கெமிக்கல் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து ஒரு மீத்தேன் மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 4 ஹைட்ரஜனில் 3 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அமைனோ ஆசிட் வந்துடும். ஸோ இதை நம்ம இன்னொரு வார்த்தையில் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அமைனோ ஆசிட். இந்த ஒரு அமைனோ ஆசிட்ல இந்த ஆர் குரூப் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா முக்கியமாக 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர். ஃபர்ஸ்ட்லி ஹைட்ரஜனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாதாரணமான கிளைசின் அப்படிங்கிற ஒரு அமைனோ ஆசிட். ஓகே, இதே வந்து அது CH3 ஒரு மீதைல் குரூப்பாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அலனின். இதே வந்து ஹைட்ராக்சி மீதைலாக இருந்தது, CH2OH குரூப் இருந்தது அப்படின்னா we call it as serine. இந்த மாதிரி கிளைசின், அலனின், serine மாதிரி depending upon the type of the R group நம்ம வந்து we have tryptophan, tyrosine, phenylalanine, leucine, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமைனோ ஆசிட்ஸ் இருக்கு. மொத்தம் 20 விதமான அமைனோ ஆசிட்ஸ் தான் மேக் அப் த ப்ரோட்டீன்ஸ் இன் அவர் பாடி. ஓகே, ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இந்த அமைனோ ஆசிட்ஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அமைனோ குரூப் இருக்குது, எத்தனை கார்பாக்சில் குரூப் இருக்குது, அண்ட் என்ன வேரியபிள் குரூப் இருக்குங்கிறத வச்சு அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஓகே, ஸோ ஃப்ரம் கெமிஸ்ட்ரி யூ நோ தட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதை வச்சு தான் அதோடைய கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த ஒரு 3 குரூப்ஸை பேஸ் பண்ணி எத்தனை இருக்குது என்ன இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து we will be able to make an analysis of what exactly is the properties of the amino acid. Okay, so based on எத்தனை அமைனோ குரூப் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி we can say whether it is acidic, basic or neutral. ஓகே, ஸோ நமக்கு இருக்கிற என்டையர் அமைனோ ஆசிட் ஸ்ட்ரக்சரில்
ஒன்றுக்கு அதிகமான கார்பாக்சில் குரூப் இருக்குது, ஆனால் கார்பாக்சில் குரூப்பை விட அமைனோ குரூப் கம்மியாக இருந்தது, நிறைய கார்பாக்சில் குரூப் தான் இருந்ததுன்னா இட் வில் பி அசிடிக். அப்போ குளூட்டமிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட் மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வில் கம் அண்டர் தட். இதே அமைனோ குரூப் ஜாஸ்தியாக இருக்குது கார்பாக்சில் குரூப்பை விட அப்படின்னா பேசிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இஸ் லைசின், ஆர்ஜினின், அது எல்லாமே பேசிக்கான அமைனோ ஆசிட். இதே நியூட்ரலாக எந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் யாருமே ஜாஸ்தி கிடையாது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் அமைனோ அண்ட் கார்பாக்சில் குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் வேலின் அப்படிங்கிற நியூட்ரலான எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். நான் இதை தாண்டி அந்த ஆர் குரூப் வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங், ஒரு ஃபினைல் குரூப்போ இல்லை ஏதோ ஒரு அரோமேட்டிக்கான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் கம் அண்டர் அன் அரோமேட்டிக் அமைனோ ஆசிட் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் இஸ் யோர் டைரோசின். கிளியர்? தென் இதே அதாவது இந்த அரோமேட்டிக் அப்படிங்கிற குரூப்பில் மூணு எக்ஸாம்பிள் தான் இருக்குது பசங்களா. ஸோ ரிமெம்பர் தட் வி ஹாவ் டைரோசின், ஃபினைல் ஆலனின் அண்ட் ட்ரிப்டோஃபான். இஸ் தட் கிளியர்? இந்த மூணும் தான் ஆரோமேட்டிக் அமைனோ ஆசிட்ல வரும். நான் இதை தாண்டி நமக்கு இசென்ஷியல் அண்ட் நான் இசென்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம், நம்ம பாடியில் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ தேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாடினால் அது செய்ய முடியாது, ஸோ நம்ம வெளியிலேருந்து டயட்லேருந்து தான் எடுத்துக்கணும், அதுதான் இசென்ஷியலான அமைனோ ஆசிட். நான் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்னா நம்ம பாடிக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை நாமளே தயாரிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அது நான் எசென்ஷியலில் வரும். ஆனால் என்ன அமைனோ ஆசிட் எந்த கேட்டகரியில் வருதுங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் இந்த ஒரு அமைனோ குரூப்போ இல்லை கார்பாக்சில் குரூப்போ கண்டிப்பாக அயோனைஸ் பண்ணலாம். வாட் இஸ் அயோனைசேஷன்? இந்த ஒரு NH2 குரூப் வந்து கேன் பிகம் NH3+ இல்லையா? அதே மாதிரி ஒரு COOH குரூப் வந்து கேன் பிகம் COO- குரூப். ஸோ இந்த மாதிரி அயன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு குரூப்புக்குமே இருக்குது. அண்ட் அது வந்து pH மாறும்பொழுது தான் யார் அயோனைஸ் ஆரா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரும். ஓகே, is that clear pasangla? Before we go into lipids, if there are any questions marakama comment pannunga so that at least next class la na part 2 solli kudukumbodhu kandipa I will address all these questions and then continue with that. Okay, so in the ionizable nature, in the different kinds of groups that can be attached and classification of amino acids romba important. Clear everybody? Okay, now let's move on to the next, which is the lipids. Okay, now lipids adavadhu fats to be simple, but actually lipids la vandu oils, fats nu rendu group irukku. Okay, that's why we call it that way. But otherwise general properties enna appadina இந்த ஒரு lipid வந்து தண்ணியில சேரவே சேராது. Okay, and இதோட fundamental monomer யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are made up of something called as fatty acids. So fatty acids தான் பெரிய பல்கியான ஒரு R குரூப்ல ஒரு COH molecule வந்து அட்டாச் ஆயிருக்கும், அவ்வளோதான் வந்து fatty acid அப்படிங்கிற molecule. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு. பல்மிட்டிக் ஆசிட் அப்படின்னா 16 கார்பன் ஆட்டம் இருக்கும், இதே அராக்கிடோனிக்னா 20 ஆட்டம்ஸ் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அது. ஸோ பால்மெட்டிக்னா 16, அராக்கிடோனிக்னா 20. ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்கு, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, நான் இந்த ஒரு ஆர் குரூப் வந்து ஒரு கார்பன்லேருந்து ஆரம்பித்து 19 கார்பன் வரைக்கும் பெரிய செயினாக போய்கிட்டே இருக்கலாம். Okay, so this R group can be small but can be very big also. So இந்த மாதிரி செயினா it will be going. But இந்த ஒரு செயின்ல இந்த R groupல ஒருவேளை டபுள் பாண்ட்ஸே இல்லாமல் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா, எல்லா இடத்தும் எல்லா பாண்டுமே வந்து ஃபுல்லாக முடிஞ்சாச்சு அப்படின்னா we call it as a saturated fatty acid. Okay, இது இந்த ஒரு ஆர் குரூப்பில் ஒருவேளை நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எப்போ வேணால் நான் இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி புதுசாக 2 பேரை நான் உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போது உள்ளே சேர்க்கறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குங்கிறதுனால we call them as unsaturated. சேச்சுரேட்டட்னா முழுசாக முடிஞ்சாச்சு, இதுக்கு மேலே இடமே கிடையாது. unsaturated அப்படின்னா கண்டிப்பாக இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம unsaturated fatty acidsல கண்டிப்பாக டபுள் பாண்ட்ஸ் will be there. Clear pasangla? Now coming to the glycerol அப்படிங்கிற molecule, இது வந்து ஒரு சிம்பிளான molecule that we call as trihydroxy propane. அப்படின்னா என்ன? ஒரு ப்ரோபேன் மாலிக்யூல்னா 3 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன்னா எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு ஸோ CH2OH CHOH CH2
OH அப்படிங்கிற இந்த ஒரு மாலிக்யூல் தான் நம்ம கிளிசரால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு ஆல்கஹால் குரூப்பில் இந்த ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து அட்டாச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஆல்கஹாலுக்கும் ஆசிடுக்கும் நடுவில் நடக்கிற பாண்ட் பேர் என்ன? எஸ்டர். ஸோ we can always form an ester bond of the glycerol with the fatty acid. அப்போ அந்த மாலிக்யூலுக்கு பேர் என்ன? கிளிசரைடு. ஸோ இருக்கிற 3 ஆல்கஹால் குரூப்ஸில் ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் தான் எஸ்டரிஃபை ஆச்சு அப்படின்னா then it is called as a monoglyceride. 2 ஆச்சுன்னா டைக்ளிசரைடு, 3 ஆச்சுன்னா ட்ரைக்ளிசரைடு. கிளியர் பசங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்மளோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் வந்து கேன் பி தேர். ஓகே, நான் இந்த லிப்பிட்ஸ்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்லி we can say fats or oils. ஸோ ஃபேட்ஸ் அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன? 25 டிகிரியில் தான் அது மெல்ட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெய் ஒரு நெய் வந்து கொஞ்சம் நம்ம சீசன் வந்து கொஞ்சம் தணுக்கிற மாதிரி இருந்ததுனாவே என்ன ஆகும்? கட்டி ஆகிடும். கரெக்ட். வேறஸ் இப்போ நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆல் த அதர் ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வின்டருக்கு போனாலும் இட் வில் பி அன் ஆயில் ஒன்லி பிகாஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்ச. காட் இட்? ஸோ ஆயில்ஸ் தான் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், ஃபேட்ஸ்னால் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சம்மரில் மட்டும்தான் அது வந்து தண்ணியாக இருக்கும், மீன்ஸ் ஆயிலாக. அதர்வைஸ் வந்து இட் வில் பி அ கட்டியான ஃபேட். காட் இட் பசங்களா? நான் ஒரு சில லிப்பிட்ஸ் வந்து இந்த லிப்பிடான அதாவது ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் மட்டும் இல்லாமல் இட் கேன் ஹாவ் another ஃபாஸ்பரஸ் மாதிரி இல்லை ஒரு குளுக்கோஸ் மாதிரியான கிளைகோ லிப்பிட்ஸ், ஃபாஸ்போ லிப்பிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஃபாஸ்போ லிப்பிடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் லெசித்தின். இது வந்து செல் மெம்ப்ரெயின்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் நியூரல் டிஷ்யூஸில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான லிப்பிட்ஸ் வந்து ஆல்சோ வி கேன் சி. ஓகே, தட் இஸ் வை நம்ம பிரெயின் வந்து இஸ் ரியலி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மாலிக்யூலார் லெவலில் கூட வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்குது. ஓகே, now after lipids we have to look at the nucleic acids. the broader nucleic acidங்கிறது நம்மளோட DNA RNA அப்படின்னு சொல்கிறோம். பட் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்? என்ன மாலிக்யூல்ல இருந்து நமக்கு அந்த மாலிக்யூல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the nitrogenous base or the nucleotides. Now I'll tell you what this is. Okay, ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹெட்ரோசைக்ளிக்கான ஒரு கம்பவுண்ட். அப்படின்னா என்ன? அந்த ரிங்கில் வந்து கார்பன் மட்டும், இப்போ பென்சீன் ரிங்னா வெறும் கார்பன் மட்டும் இருக்கும் இல்லையா? பட் இந்த ஒரு கார்பனை தாண்டி கார்பன் நைட்ரோஜன் இருந்துச்சுன்னா அப்போது 2 different molecules are forming the ring. That is why you call it as a heterocyclic ring. Okay, so இந்த ஒரு ரிங்கான ஸ்ட்ரக்சர் தான் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ். இதில் 2 வகையான டைப்ஸ் இருக்குது, which is the purines and the pyrimidines. இது வந்து ஒரு டபுள் ரிங்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கே நான் வரைஞ்சிருக்கிறது வந்து சிங்கிள் ரிங்கில். ஸோ இதே மாதிரி டபுள் ரிங்கான ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா அது வந்து பியூரின். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து pyrimidine. ஓகே, ஸோ pyrimidine வந்து சைட்டோசின், thymine, uracil அப்படிங்கிற 3 கேட்டகரிஸ் இருக்குது. பியூரேன்ஸில் அடெனின் அண்ட் குவெனின் இருக்குது. நவ் டிஎன்ஏ இருந்தாலும் ஆர்என்ஏ இருந்தாலும் இந்த ரெண்டுமே இருக்கும். ஆனால் சைட்டோசினும் இருக்கும், டிஎன்ஏலையும் இருக்கும், ஆர்என்ஏலையும் இருக்கும். ஆனால் thymine அப்படிங்கிறது டிஎன்ஏல மட்டும்தான் இருக்குது, யுரேசில் அப்படிங்கிறது ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்குது. யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? Now, இந்த ஒரு நைட்ரோஜனஸ் பேஸுங்கிற மாலிக்யூல் வந்து ஒரு சுகர் மாலிக்யூலோட தன்னைத்தானியை அட்டாச் பண்ணிக்கும். அந்த சுகர் மாலிக்யூல் யாரு? ஒரு ரைபோஸ் சுகராக இருக்கலாம் அல்லது ஒரு டிஆக்சி ரைபோஸ் சுகராக இருக்கலாம். ஓகே, ஸோ ரைபோஸ் சுகராக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் ஃபார்ம்ஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் அ ஆர்என்ஏ. டிஆக்சி ரைபோஸ் சுகராக இருந்ததுன்னா இட் வில் ஃபார்ம் அ ஃபண்டமெண்டல் மோனோமர் ஆஃப் த டிஎன்ஏ. ஓகே, ஸோ டிஆக்சி ரைபோஸ்னால் என்ன? 2வது இடம் ஆஃப் த ரைபோஸ் ரிங்கில் ஒரு ஆக்சிஜன் காணாமல் போயிடுச்சு, அதனால தான் டிஆக்சி ஆன ஒரு ரைபோஸ். கிளியர்? ஸோ இந்த நைட்ரஜனஸ் பேஸோட இந்த ஒரு சுகர் வந்து சேரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு யூனிட் தான் வந்து வி கால் ஆஸ் நியூக்ளியோசைடு. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோசைடு வந்து இப்போ அடினின் குவனின் அப்படின்னு சொன்னது இப்போ அடினோசின் குவனோசின் அப்படின்னு மாறிடுச்சு. ஃபர்தராக இதை வந்து ஒரு ஃபாஸ்பேட் குரூப்போட நம்ம ஆட் பண்ணும்போது தான் நியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஒரு நியூக்ளியோடைடை வச்சு தான்
ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடோட ஜாயின் ஆகி ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின் தான் நம்மளுடைய நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், which is nothing but the DNA and the RNA. So fundamentally நம்மளோட genetic material and நம்ம வந்து என்ன சொல்கிறது ஃபர்தராக நம்ம வந்து எந்த விதமான ஒரு எவல்யூஷன் நடக்கணும்னாலும் எதுனாலுமே genetic material தானே மெயின். ஸோ அது வந்து is formed by these nucleic acids. கிளியர் பசங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் லைக் நான் சொன்ன மாதிரி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜேர்னியை முடிக்கிறவர்களும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தளபதி பேட்சில் ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிங்க. இப்போ ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு கோப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களா. நம்ம தளபதி வந்து இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈஸியாக உங்களால் ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, now coming to metabolites. So இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே குட்டி குட்டி molecules. ஓகே, அமைனோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் கிடையாது, the fundamental, the nucleotides, அது எல்லாமே குட்டி குட்டி molecules. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பாடியில் ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது? நம்ம சாப்பிட்ற மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியான யூனிட்ஸாக பிரிச்சுட்டு அப்புறமா இந்த குட்டி குட்டி யூனிட்ஸை வச்சு நம்ம பெரிய பெரிய யூனிட்ஸை நாமளே உருவாக்குறோம் இல்லையா? விச் இஸ் நத்திங் பட் கேட்டபாலிசம், அதாவது பிரேக் டவுன், அண்ட் அனபாலிசம் விச் இஸ் த பில்டிங் அப். ஓகே, ஸோ கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம், ஸோ இது ரெண்டுமே கலந்த ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மெட்டபாலிசம்ங்கிறது கண்டிப்பாக எல்லா விதமான லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் நடக்கும். அனிமல் டிஷ்யூஸில், பிளான்ஸில், ஃபங்கையில், மைக்ரோபில் எல்லா இடத்துலையுமே இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இந்த மெட்டபாலிசமில், இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு சில மாலிக்யூல்ஸை தான் நம்ம மெட்டபாலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட சஸ்டெனன்ஸுக்கும் பேசிக்காக உயிர் வாழ்கிறதுக்கு நம்மளோட க்ரோத் அண்ட் ரிப்ரொடக்ஷனுக்கு தேவையான அத்தனை மாலிக்யூல்ஸும் ப்ரைமரி மெட்டபாலைட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஓகே, விச் இஸ் த அமைனோ ஆசிட், நியூக்ளியோடைட்ஸ், சுகர்ஸ், ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படிங்கிற கரெக்டான ரோல்ஸ் அதுக்கு இருக்கும். எல்லா நார்மலான ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸுக்கும் இட் இஸ் இன்வால்வ்ட். ஓகே, ஸோ யாருமே சும்மா டைம் பாஸுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரு கரெக்டான வேலை இருக்குது, கரெக்டான ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்குது. செகண்டரி மெட்டபலைட்ஸ்னால் இது அனிமல்ஸில் கிடையாது, வெறும்ன பிளான்ட்ஸ், ஃபங்கஸ் அண்ட் மைக்ரோப்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். இது நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு க்ரோத்க்கோ ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கோ அது தேவையில்லை. இப்போ எப்படி நீங்களாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ், மியூசிக், ஆர்ட்ஸு, கராட்டே அதெல்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுற செகண்டரி ஐட்டம்ஸ் இது. ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸில் யாரெல்லாம் வருவாங்க? இப்போ ஆல்கலாய்ட்ஸ், உதாரணத்துக்கு ரப்பர், இசென்ஷியல் ஆயில்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாலிமர்ஸ் லைக் ரப்பர், பேப்பர், அது எல்லாமே. அப்புறம் ஆல்கலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ், கலர் ஃப்ளவரில், ஓகே, தென் சென்ட் கொடுக்கறது, கம்மு கொடுக்கறது, ஒரு சில ஸ்பைசஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த செகண்டரி மெட்டபாலைட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் க்ரோத்துக்கு ஒன்றும் தேவையில்லை, பட் நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஒன்று போகிறோமோ அந்த மாதிரி இவங்க ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு, தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு, இப்போ நம்ம எப்படி கராட்டே போய் டிஃபென்ஸ் கற்றுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மாலிக்யூல்ஸ் இது எல்லாமே. ஓகே பசங்களா? ஸோ அதை வந்து அஃப்கோர்ஸ் நாம் ட்ரக்ஸா, சென்ட்ஸா, பிக்மெண்ட்ஸா, இதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அவங்களே அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ பாலினேஷனுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பிளான்ட்டோட டிஃபென்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரோல்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து இஸ் தேர் இன் யுவர் என்சிஆர்டி பசங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ சி பிக்மெண்ட்ஸில் வந்து கேரோட்டனாய்டுங்கிறது ஆரஞ்ச் கலர், ஆந்தோசைனின்ங்கிறது ப்ளூ கலர். ஓகே, இந்த ப்ளூ டீ எல்லாம் வரும். ஓகே, ஸோ அந்த பூவை போட்டிங்க அப்படின்னா அந்த பூலேருந்து ஒரு ப்ளூ கலர் வந்து யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, அதே மாதிரி வந்து மார்ஃபின், கோடின் மாதிரியான ஆல்கலாய்ட்ஸ், டர்பினாய்ட்ஸ்னு வரப்போ ஈஸி, மோனோடர்பீன், டைடர்பீன் அப்படின்னு வந்துச்சு பேர். எசென்ஷியல் ஆயில்ஸ் வீட்டில் வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை சோப்பில் எல்லாம் ஆட் பண்ணுற ஒரு நார்மலான விஷயம். டாக்ஸின்ஸ் லைக் ஆபிரின் அண்ட் ரிசின், லெக்டின்ஸ்னு இருக்குது, கான்கானவிலின் ஏ அப்படின்னு.
Then drugs are there like vinblastine, curcumin. Curcumin is நம்ம மஞ்சள்ல இருக்கிற ஒரு compound, okay, which is a very powerful drug. Then we have the polymeric substances like the rubber, cellulose and other things, okay. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஓகே இந்த மெட்டபலைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பயோமாலிக்யூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது ஓகே. ஸோ now we saw the set of சிம்பிளான பயோமாலிக்யூல்ஸ் and we saw the metabolites. now இந்த மெட்டபோலைட்லேயே நம்ம ப்ரைமரி மெட்டபோலைட்லேயே சைஸ் வாரியாக we can calculate these biomolecules and we can see how best we can extract them or utilize them. அதுக்கு தான் நம்ம பண்ண போகிற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் வந்து ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் டெஸ்ட்னா ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. வாட் வி டூ இஸ் ஒரு டிஷ்யூ எடுத்து அதை ஆசிடில் ட்ரைக்ளோரோ ஆசிட்டிக் ஆசிட் போன மாதிரியான ஒரு ஆசிடில் வந்து அதை ஸ்குவாஷ் பண்ணி அந்த ஒரு இதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வழியாக வடிகட்டுவோம். வடிகட்டும் போது என்ன கம்பவுண்டெல்லாம் நான் அரைக்கும் போது அந்த ஆசிடில் சால்யூபிளைஸ் ஆயிடுச்சோ அது கடகடான அந்த மஸ்லின் கிளாத் ஓட்ட வழியாக கீழே வந்துடும் ஓகே. ஸோ சின்ன சின்ன லோ மாலிகுலர் வெயிட்டான இது ஆர் சின்ன சிம்பிள் பயோமாலிக்யூல்ஸ் இல்லை மைக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து ஈஸியாக ஆசிடோடைய கீழே வந்துடும் ஓகே. ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷனில் தான் பயங்கரமான மாலிகுலர் வெயிட் இருக்கிற பத்த மாலிக்யூல் எல்லாம் மொத்தையான மாலிக்யூல் எல்லாம் வந்து அந்த வாட்டர் வழியாக கீழே வர முடியாது. அதனால அது எல்லாமே மேலே இருந்துடும். அதெல்லாம் தான் நம்மளோட மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேக்ரோ மாலிக்யூலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா here we have proteins, nucleic acids, polysaccharides and the lipids. நான் ஆல்ரெடி lipids வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் okay. What are lipids made up of? They made up of fatty acids, then they are having the glycerol molecule, then they form the glyceride. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஆக்சுவலி இவங்களை ஏன் நம்ம ஆசிட் இன்சால்யூபிளில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த லிப்பிட் வந்து மெம்பரேனோட ஒரு கம்போனண்ட். இதை நீங்கள் உடச்சி அரைக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் வில் ஃபார்ம் குட்டி குட்டி கட்டீஸ் ஓகே. இப்போ இந்த கஞ்சி காய்ச்சிரும் இல்லை ஏதாச்சும் நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஒரு சில கட்டி ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இந்த லிப்பிட்ஸ் வந்து தன்னைத்தானே ஒரு மிசலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பைண்ட் பண்ணிக்கும். அதனால என்ன ஆகும் அது வந்து சின்ன வாட்டர் வழியாக கீழே வராது. அதனால அது மேலே அந்த இன்சால்யூபிள் பூல்லையே இட் வில் பி தேர். பட் ஆக்சுவலி வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட் வந்து அவ்வளோ பெரிய மாலிக்யூல் எல்லாம் கிடையாது. சரியா பசங்களா? ஸோ ஹியர் லிப்பிட் தான் வந்து லோ மாலிகுலர் வெயிட் பாலிமராக இல்லாத ஒன்று பட் ஸ்டில் மேலே மாட்டிக்கிட்ட ஒரு மாலிக்யூல். அதை தவிர மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் பாலிமர்ஸ். புரோட்டீன் இஸ் அ பாலிமர் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே நம்ம பார்த்தோம். அமைனோ ஆசிட் அண்ட் நியூக்ளியோடைடு என்ன அதில் என்ன இருக்குங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். பாலிசாக்கரைட்ஸுங்கிறது இஸ் அ பாலிமர் ஆஃப் சுகர்ஸ். okay. So now each one of them நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். பட் இந்த ஒரு கேள்வி of why lipid is in the acid insoluble is a very important question. மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு question. So please remember the answer. இது மெம்பரேனில் இருக்கிறதுனால it will break into micelles and தண்ணியில் solubilize ஆகாது இது because lipid bilayer வந்து is there in the cell membrane இல்லையா. So it will not be soluble in water. So அதனால தான் இது acid insoluble அது மேலேயே எல்லாரோடையும் தங்கிடுது. ஓகே பசங்களா? ஸோ யூஸ்வலாக சைட்டோபிளாசமில் என்னெல்லாம் இருக்குமோ என்னெல்லாம் கம்போசிஷன் இருக்குமோ அது எல்லாமே ஆசிட் சால்யூபிளில் இருக்கும். இதே பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் ஆர்கனைஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஆசிட் இன்சால்யூபிளில் வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட ஃபுல் லிவிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பயோமாலிக்யூல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கிளியர் பசங்களா? ஸோ தண்ணி தான் நம்ம செல்ஸில் இருக்கிறதுலையே ஜாஸ்தி. அதுக்கப்புறமா இருக்கிறது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிடும் ஈக்குவலி ஜாஸ்தி தான். Then we have carbohydrates, lipids and the ions. So in 3, 2 and 1% in our entire cellular mass. Alright, now coming to the proteins. நம்ம பெரிய மாலிக்யூலான இந்த மேக்ரோ மாலிக்யூலை பற்றி படிக்கணும் இல்லையா. ஸோ அதில் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த அமைனோ ஆசிட் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் ஒரு அமைனோ ஆசிட். திஸ் இஸ் அ அமைனோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஓகே, நான் பக்கத்துலேயே இன்னொரு அமைனோ ஆசிட் இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற NH2 குரூப்பில் ஒரு ஹெச்சும் ஒரு OHும் வெளியில் H2O அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடும்.
ஸோ இந்த ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கு அப்புறமா நமக்கு இங்கே என்ன மிச்சம் இருக்குது? இங்கே இருக்கிற CO, இங்கே இருக்கிற NH அப்படிங்கிற CONH பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு அமைனோ ஆசிடுக்கும் இன்னொரு அமைனோ ஆசிடுக்கும். இதுதான் நம்ம பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா பசங்களா? ஸோ இந்த மாதிரி பெப்டைட் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக பாலிமராக நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து வில் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்டான அந்த சீக்வென்ஸ் தெரியுதுல்ல, இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது அப்படின்னு ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு சீக்வென்ஸை தான் நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஆப்வியஸ்லி 20 விதமான அமைனோ ஆசிட் இருக்குது அப்படின்னா அதோட சீக்வென்ஸும் ரேண்டமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்டோஃபான், அப்புறம் லியூசின், அப்புறம் சீரின், அப்புறம் அலனின், அப்புறம் வாட் எவர் இஸ் த சீக்வென்ஸ் இட் வில் கோ. ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு பேர் ஹெட்டரோபாலிமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Clear everybody? Now coming to amino acid is important. Now I already told you essential and non-essential amino acids are there. So அதில் வந்து எது நம்ம பாடி தயாரிக்க முடியாதோ அதை நம்ம டயட் வழியாக சாப்பிட்டு தான் ஆகணும். பட் எதெல்லாம் நம்ம பாடி தயாரிச்சுக்குமோ அதை நம்ம ஈஸியாக வெளியிலேருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாடியை அதை சிந்தசைஸ் பண்ணிவிட்டு இட் வில் யூஸ் இட். ஸோ தட் இஸ் வை தே சே யூ ஷுட் ஆட் ப்ரோட்டீன்ஸ் டு ஆல் யோர் டயட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த எசென்ஷியலான அமைனோ ஆசிட் இல்லாட்டி நமக்கு கிடைக்காமலே போயிடும். அப்போது வளர்ச்சி வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. அதனால தான் வந்து இதை நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பசங்களா? ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் வந்து ப்ரைமரியை தாண்டி செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இட் கேன் ஃபார்ம். அண்ட் இது நம்ம பாடி பூராவும் இருக்குது. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் மாலிக்யூல்ஸ் இருக்குது. Like hemoglobin is helping to transport the oxygen. Then we have defense க்கு immunoglobulin, antibodies. Then hormones இருக்கு, enzymes இருக்கு. இது எல்லாமே protein தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கின்ல கொலாஜன் அப்படிங்கிற மாலிக்யூல் இருக்குது. That's what gives the tightness in the skin. That is a protein. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான லிவிங் ஃபங்க்ஷனிங்க்கு நமக்கு proteins யூஸ்ஃபுல்லாக இருக்குது. And here is a table that shows all the importance of the or important roles of the protein. Now abundance of protein is again a very common and repeated topic pasangla. Collagen அப்படிங்கிறது is the most abundant protein in the animal world. இதே என்டையர் பயோஸ்பியரில் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு என்சைம் ரிபியூலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். ஸோ ரூபிஸ்கோ அப்படிங்கிற இந்த என்சைம் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தியான ஒரு அபண்டன்ஸ் இந்த பயோஸ்பியர். கிளியர் பசங்களா? ஸோ பயோஸ்பியர்னு கேட்டால் ரூபிஸ்கோ, இதே அனிமல் வேர்ல்டுன்னு கேட்டால் கொலாஜன். அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. So இதுக்கப்புறமா இந்த சாப்டரில் we still have to look at polysaccharides, we still have to look at nucleic acids, we have to still look at the different functioning of proteins and the enzymes முக்கியமாக. ஸோ இது எல்லாமே I'll be doing it in the next class பசங்களா. ஸோ மறக்காமல் இது வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. by the time we meet next time. நீங்கள் இப்போ தான் 11th standard ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயே you have the Thala Pro classes which is a evening class for you. நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ். இதில் நீங்கள் போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்ந்து 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நான் 12th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறதுக்கு நம்மளோட தளபதி பேட்சஸ் தேர் அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸில் நம்மளோட தளபதி ப்ரோ கிளாஸஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இதுவும் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் தான். ஸோ வீக்லி ஒரு 12 மணி நேரம் ப்ளஸ் ஒரு டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கும். அவ்வளோதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். நான் நீங்கள் ஒரு ரிப்பீட்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வெட்ரி பேட்சஸ் தேர் ஃபார் யூ. ஸோ இந்த ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீட் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணும் பசங்களா. அண்ட் நீங்கள் ஆஃப்லைனில் போய் இதே ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட மாரா பேட்ச் இஸ் தேர் ஃபார் யூ. ஸோ நம்மளுடைய Xylemல இருக்கிற இந்த 5 கோர்ஸஸுமே உங்களோட சக்ஸஸ்க்காக வேண்டி உங்களோட ப்ராக்ரெஸ்க்காக வேண்டி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இருக்கிற ஆஃப்லைன் சென்டர்ஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட எல்லா குவரிஸும் கேட்டுட்டு சீக்கிரமாக உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் அடுத்த கிளாஸில் நான் பயோமாலிக்யூல்ஸ் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இங்கே சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துடாமல் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, see you.